இன்னைக்கு ஃப்ரீஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 11th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 8.26 தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹேவிங் த பாயிண்ட்ஸ். நம்மக்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து வெர்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிசஸ்னால் அந்த கார்னரில் இருக்க பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா 2 sides ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ணணும். ஏதாவது 2 sides கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபி, ஓகேவா? இப்போ ஏசி ரெண்டுமே ஏலேருந்தே எடுத்துருக்குறோம். ஏபி ஏசின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்கே நோட் பாருங்கள். இன்ஸ்டிட் ஆஃப் ஏபி ஏசி ஒன் கேன் டேக் எனி 2 sides. எந்த 2 sides வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஏபி ஏசி நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ ஏபி ஏசி சைடு. ஸோ ஏபி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட், இது என்ன பாயிண்ட்னா ஓஏ வெக்டாரோடது. ஸோ ஓஏ வெக்டார் நமக்கு 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஐ, ஓகே, மற்ற எல்லாமே 0ல் இருக்குது. அப்புறம் ஓபி வெக்டார், இது வந்து ஓபி வெக்டாரோடது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது வந்து ஜே. அடுத்தது ஓசி வெக்டார், இது வந்து கே. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போனா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி என்னது ஜே, ஜே வெக்டார் மைனஸ் ஓஏ என்னது நமக்கு ஐ வெக்டார். அப்போ ஜே மைனஸ் ஐ வெக்டார். ஸோ ஐயை ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கனால மைனஸ் ஐ, அப்புறம் ஜே வந்து பின்னாடி எழுதியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா எப்படி ஏபி வெக்டார் வந்தது அப்படின்னு? அடுத்தது ஏசி வெக்டார் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போனா ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் கண்டுபிடிப்போம். அப்போ ஓசி அப்படிங்கிறது கே வெக்டார், ஓஏ அப்படிங்கிறது ஐ வெக்டார். ஸோ இங்கேயுமே ஐ ஆர்டரில் தானே எழுதுவோம். அப்போ மைனஸ் ஐ ஃப்ரண்ட்டில் இருக்கும், கே வந்து பேக்கில் எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அதை தான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஏபி வெக்டாரோடது, இது வந்து ஏசி வெக்டாரோடது. எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் வந்து நமக்கு பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போட்டு நம்ம வந்து க்ராஸ் போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் அந்த வேல்யூக்கு வந்து மாட் எடுக்கணும். ஸோ இப்போ மாட் எடுக்கிறது அப்படின்னா இந்த வேல்யூக்கு மாட் எடுக்கிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் எல்லாத்துக்குமே 1 தான் இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் நம்ம 1 + 1 + 1 வரும். அப்போ ரூட் ஆஃப் 3ன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ½ இன்ட்டு ஏபி வெக்டார் ஏசி வெக்டருடைய மாட். ஸோ அப்போ ½ இன்ட்டு இதனுடைய மாட் என்னது √3. அப்போ √3. ஸோ அப்போ √3/2 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு இந்த நோட்டில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம வேறு ஏதாவது சைடை வந்து வச்சு செக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த சைடு எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏபி ஏசி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிசி எடுக்க போகிறேன். அதே மாதிரி வேறு எந்த சைடு எடுக்கலாம், பிசியும் பிஏவும் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ பிஏ பிசி எடுக்கிறேன். இப்போ பிஏனா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா ஓஏ மைனஸ் ஓபி, ஏன்னா ஏ பின்னாடி இருக்குது அதனால். ஸோ இப்போ ஓஏ அப்படிங்கிறது நமக்கு என்ன, இது என்னது ஐ, இதுதான் ஓஏ. கரெக்டாக? இது ஓபியோடது வந்து ஜே, இது ஓசியோடது வந்து கே. ஓகேவா? இப்போ இதில் ஓஏ மைனஸ், அப்போனா நமக்கு ஐ மைனஸ் ஓபி என்னது ஜே. ஸோ ஆர்டராக தான் இருக்குது. ஸோ அப்படியே விட்டுடலாம். இப்போ இங்கே வந்து ஓசி மைனஸ் ஓபி. ஸோ ஓசி என்னது கே மைனஸ் ஓபி என்னது ஜே. இப்போ இந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜேவை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். ஜே மைனஸில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஜே ப்ளஸ் கேன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிஏ பிசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 வெக்டாரையும் என்ன பண்ணணும், க்ராஸ் பண்ணணும். பிசியும் நம்ம என்ன பண்ணோம், க்ராஸ் பண்ணிவிட்டு மாட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். க்ராஸ் பண்ணோம்னா இங்கே ஐ ஜே கேன்னு எழுதுவோம். கீழே வந்து நம்ம பிஏவோடது எழுதணும். பிஏவோடது நமக்கு என்னது 1, இங்கே -1, இந்த இடத்துல 0. அடுத்து இதில் வந்து 0 -1, இங்கே வந்து 1. இது வந்து பிசியோடது. ஓகேவா? இந்த ஸ்டெப்பை நான் அழிச்சிட்றேன், கொஞ்சம் கச்சன்னு இருக்கனால. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே 1 வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஐயை வச்சுட்டு ப்ராக்கெட்டில் இது 1 1s are 1 -1 ஃபார்முலாவில் மைனஸ் வரும். அங்கே வந்து 0. அடுத்தது மைனஸ் ஜேனா 1 1s are 1 போடுவோம். அப்புறம் இங்கே 0. அடுத்தது ப்ளஸ் கே போடுவோம். கேக்கு வந்து 1 1s are -1, அந்த வேல்யூ வந்து 0. இப்போ நமக்கு இது வந்து மைனஸ் ஐன்னு வரும், இங்கே வந்து மைனஸ் ஜேன்னு வரும், இந்த இடத்துல மைனஸ் கேன்னு வரும். ஓகேவா? மைனஸ் ஐ மைனஸ் ஜே மைனஸ் கே வந்து நமக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூவை நம்ம மாட் எடுப்போம். மாட் பிஏ வெக்டார் இன்ட்டு பிசி வெக்டார்னு எடுப்போம். கரெக்டாக? அப்போ ரூட் ஆஃப்
1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர், அப்போ ரூட் ஆஃப் அதே தான் 3 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன, இது வந்து ரூட் 3 இதே மாதிரி தானே கிடச்சிருக்கீங்கயோ. ஸோ அப்போ ஃபார்முலா half into mod of BA into BC, அப்போ √3/2ன்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அவ்வளோதான் இந்த சம். அதனால் எந்த சைட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் தான் மெயின். half into அந்த 2 சைடையும் என்ன பண்ணணும், க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்து மாட் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். முன்னாடி இந்த 1/2ஓட மல்டிப்ளை பண்ணணும் ஃபைனல் ஆன்சரில். ஸோ இந்த தான் அந்த பேஸ் ஃபார்முலா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.